Hello friends, welcome to today's Samayal. Today's Samayal இன்னைக்கு நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது குழந்தைகளுக்கு நீங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சுலபமா உங்களுக்கும் வேலை முடிஞ்சிரும். அதே சமயத்துல குழந்தைகளும் ரொம்ப ஈஸியா சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. கொஞ்சம் கூட பாக்ஸ்ல வந்து மீறாது. அந்த அளவுக்கு சுவையா எப்படி செய்யலாம்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா சிவந்து வந்த பிறகு கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இது கூட 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்ட பிறகு மேலே தெரிக்கும், அதனால் கொஞ்சம் தள்ளி நின்றுக்குங்க. அதுக்கு அடுத்து தான் ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு அரை நிமிஷம் வதக்குங்க. வதக்கின பிறகு ஒரு 10 பல்லு பூண்டு வந்து தோல் உரிச்சு எடுத்திருக்கேன். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல பூண்டு போட வேண்டாம். இப்போ இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். வெங்காயம் ரொம்ப தீஞ்சு போன மாதிரி வதக்கக்கூடாது எப்பயுமே. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு இதில் நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளியாக ஒரு 4 தக்காளி சேர்க்குறேன். எப்பயுமே தக்காளி சாதத்துக்கு நல்ல பழுத்த தக்காளி இருந்தால் தான் தக்காளி சாதம் சுவையாக இருக்கும். அது மாதிரி வெங்காயம் எப்பயுமே அரை கப்னா தக்காளி வந்து 1 கப் எடுக்கணும். சேர்த்த பிறகு ஒரு அரை நிமிஷம் வதக்கி விடுங்க. வதக்கின பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்க்குறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கின பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மறுபடியும் வதக்கி விட்டுடலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை திறந்து பார்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போயே உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னா அந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் நல்லா குத்தி விடுங்க. எந்த அளவுக்கு குத்தி விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு வரும். இந்த மாதிரி நல்லா குத்தி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எதுக்காக எண்ணெய் சேர்க்குறோன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஏற்கனவே விட்ட எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். எண்ணெய் சேர்த்த பிறகு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஸ்லோவாக வச்சுருங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 பேருக்கு சாதம் வந்து செய்ய முடியும். நான் இன்றைக்கி 4 பேருக்கு தான் சாதம் செய்ய போகிறேன். அதனால் இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்காகனா காலையில் எங்கள் வீட்டில் தோசை தான். தோசைக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும். ஒரு 1.5 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். சாதத்தை நல்லா பூ போல் வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சுருக்கேன். சூடாக சேர்க்கக்கூடாது, ஆறின பிறகு தான் சேர்க்கணும். இப்போ ஆறின சாதத்தை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு பதம் பத்தலைன்னா உப்பு கூட கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் இது மேலே வந்து தூவிக்கலாம். தூவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் சாதம் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. கூடவே நம்ம காலை டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷும் ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி. இதுலேயும் நீங்கள் என்னுடைய குக்கிங் ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையலை மறக்காமல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் அழுத்திக்கிங்க. தேங்க்யூ.